ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேஷ் வந்து டான்ஸ் ஆடி போகிற வீடியோஸில் அப்புறம் நம்ம விளாக்லலாம் வந்து பார்த்துட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் எங்கே வாங்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி வந்து காட்டிடுறான். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன், ஆனால் நான் அப்லோட் பண்ணவே இல்லை. சரி இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெண்ட்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது வந்து அவங்களோட ஆன்லைன் ஆப் அஜியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஷாப்பிங் ஹாலில் வந்து ட்ரெண்ட்ஸ் பற்றி அஜியோ பற்றியெல்லாம் வந்து ஷேர் பண்ணதுனால இது வந்து ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. இது எங்களோட ஓன் மணியில் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது. தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து கூப்பன்ஸும் வந்து கிடச்சிது. அந்த கூப்பன்ஸை யூஸ் பண்ணி அந்த டேட் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கிறிஸ்மஸ், நியூ இயர் அடுத்தடுத்து செலிப்ரேஷன்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ் டைப் வந்து வேரி ஆகுறப்ப அதுக்கேற்ற மாதிரி சைஸஸும் வந்து வேரி ஆகுது. அதனால் நாங்கள் இப்போலாம் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறது இல்லை. மோஸ்ட்லி வந்து பாப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து அவ்வளோ ஆசைப்பட்றாங்க. வியர் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு சூட் ஆகுது, பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ட்ரெஸ் டைப்க்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் வேரி ஆகுதுன்றதுனால நிறைய வந்து வாங்கி வாங்கி ரிட்டன் போட்டு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு கைக்கு வந்துட்டு திருப்பி வாங்கினாவே வந்து சோகமாயிடுறாங்க. அதனாலேயே சரி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு ஒயிட் ட்ரெஸ் தான் அவளை வந்து கேட்டுட்டு இருந்தா. ஆனால் ஒயிட்டில் வந்து அவளோட சைஸ் இல்லை. எனக்கு மின்ட் க்ரீன் தான் பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோவில் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் ஃபைனலாக. பாப்பாவோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 13 to 14 போட்டிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில். அவளுக்கு மோஸ்ட்லி வந்து 11 to 12 செட் ஆகுது. அண்ட் 13 to 14 நாங்கள் எடுத்தோம். ஏன்னா 11 to 12 இல்லை, சரி போட்டு பார்க்கலான்னு. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ்ன்றதுனால வெளியில் வர மாதிரி இருந்துச்சு கையை விட்டு, அதனால் அதுவும் நாங்கள் எடுக்கல. அடுத்து இந்த பிளாக் டிஷர்ட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மோஸ்ட்லி வந்து எங்கேயாவது பிளாக் பார்த்தாவே அம்மா எனக்கு பிளாக் டிஷர்ட் வேணும், பிளாக் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த டிஷர்ட் அவள் ஆசைப்பட்டாலேன்னு எடுத்து கொடுத்தாச்சு. டிஷர்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து 9 to 10 எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொலான்னு. ஆனால் இந்த பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எலாஸ்டிக் இருக்குது, அப்படியே உடம்போடு ஒட்டின மாதிரி வருது. ஃபுல் ஸ்லீவ் வந்து அதையுமே இப்படி தூக்கி விட்டால் மேலே பண்ணி நின்றுக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட ப்ரைஸஸ்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணலை, ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. நான் வீடியோ வந்து வந்ததுமே எடுத்து போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா ஷாப்பிங் ஹால் போட்டாவே வந்து சிலர் வந்து நம்மளை திட்டத்துக்குனே வந்துடுவாங்க. அதனால நான் வந்து ஷாப்பிங் ஹால் போட வேணாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். ஆனால் ரிப்பீட்டடாக வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் வீடியோலாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. சரி அப்படியே ஷேர் பண்ணலாம். ஒரு ட்ரையான் ஹால் மாதிரி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்ல அதோட லுக் எப்படி இருக்கும் வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அஜியோ ஆப்பில் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் இந்த பிங்க் கலர் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோட இடுப்பு போர்ஷன் வந்து ரொம்ப லூஸாக இருந்திருக்கு. அங்கே வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது, எடுத்துக்கலாம், வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்து போகிறப்ப தான் தெரிஞ்சது அது அவ்வளோ லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சின்னதாக ஒரு கட்டு சென்டர் போர்ஷனில் கொடுத்து நாடா வந்து உள்ளே விட்டு டைப் பண்ணி விட்டுருந்தேன் பாப்பாவுக்கு அவள் வியர் பண்ணியிருந்தப்ப. ஆஃப் ஒயிட்டில் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு காட்டினாங்களா, அந்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து இந்த கிரேன் பிடிச்சிருக்கேன்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கடைசியில் ரெண்டையுமே நாங்கள் எடுக்கல. ஏன்னா எங்களோட பட்ஜெட் வந்து தாண்டிடுச்சு. நாங்கள் அந்த கூப்பனுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டுக்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரே மாதிரி ட்ரெஸ் டைப்பில் ஏற்கனவே தீபாவளி அப்போயே வேறு 2 எடுத்திருந்தோம். அதனால் திருப்பியும் அகைன் அதிலே போக வேண்டாம். அதனால் அதை வச்சுட்டு வேறு ஏதாவது பேண்ட்டு டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கோட் வந்து கேட்டாங்க. சரி ஓகே, இந்த கோட்டு ஒன்று எடுத்து கொடுத்தேன், ஓவர் கோட்டு. டெனிம் ஓவர் கோட் வந்து பார்த்திங்கன்னா 11 to 12 சைஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்போவில் வர இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 to 10. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் தான் அங்கே அவைலபிளாக இருந்தது. ஆனால் வச்சு பார்க்குறப்ப போட்டு பார்க்குறப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, டைட்டாக தான் இருக்கக்கூடாது. வளர வளர வந்து வச்சு போட்டுக்கலாம். டெனிம் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போட மாட்டோம்ல, எப்போயா தான் போடுவோன்றதுனால அதெல்லாம் வச்சு போகிற மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து கொடுத்துருந்தேன். அது ஆஃபரில் என்னமோ இருந்தது, 50% ஆஃபர் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த பேண்ட் டைப்பில் இருக்கிறது தான் மோஸ்ட்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா லெக்கின்னு டைட்டாக வந்து போடுறதுக்கு ஜீன் மாதிரிலாம் போடுறதுக்கு பாப்பா விரும்பலை. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பேண்ட்ஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால அந்த மாதிரி டைப்பில் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். மோஸ்ட்லி அதே மாதிரி எல்லாமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸாகவே அவைலபிளாக இருக்கும். அதனால் கரை வந்து பட்டுச்சுன்னா எங்கே போகாது, அந்த பயமே தேவையில்லை. வாஷிங் மிஷினில் போட்டுச்சுன்னா கரை நல்லா போய் பளிச்சுட்டு புதுசு மாதிரி வந்துடுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயிட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் பியூர் ஒயிட், ஆஃப் ஒயிட் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பேண்ட்டில் ஒரு லைட் ப்ளூ கலர் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதான் போட்டு இருந்தப்பா அந்த பேண்ட் 3 இது லைனாக போட்டதில் பிங்க் அந்த கிராப் டாப் மாதிரி ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் வந்துருந்ததில் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பேண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்திருந்தோம். நல்லா இருக்குன்ட்டு இது வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு பாப்பா வந்து வியர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஒரே நாளில் அப்படியே ஃபுல் அழுக்கு எங்கள் மண்ணில் உருண்டு பிறண்டு வந்த மாதிரி, பின்னாடி ஃபுல்லாக மண், முன்னாடி ஃபுல்லாக மண், அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணப்போ அழுக்கெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலண்டு கீழே வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் இடுப்பு தான் நிற்கவே மாட்டேங்குது எல்லா பேண்ட்லேயுமே. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தேடி எடுக்கிறதுனே தெரியல. ரொம்ப இல்லைனா டைட்டாக எடுத்துட்டோம்னா டக்குன்னு வளர்ந்துருந்தாங்க, பத்தாமல் போயிடுது. அதனால சரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து கொடுத்துருந்தேன்.
1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்திருந்த ட்ரெஸ் வந்து பாயிண்ட் கேவ் பிராண்டில் தான் எடுத்திருந்தோம். அதே சேம் பிராண்ட் தான் இந்த டிஷர்ட்டுமே. அந்த ட்ரெஸ் இப்போ வரைக்குமே புதுசு மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க பாப்பா. சைஸ் தான் பத்தாமல் போயிடுச்சு. அதை வாஷிங் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ணுறேன். இப்போலாம் ரெகுலராக வந்து அப்பப்போ பக்கத்தில் கடைக்கு போனால் கூட அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து உடனே வாஷ் பண்ணுறோம். அப்படி வாஷ் பண்ணியுமே அது வந்து இன்னும் புதுசு மாதிரியே இருக்கிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அகெயின் வந்து ட்ரெண்ட்ஸில் போய் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம், ட்ரெஸ் டைப்பில் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தீபாவளிக்கு போயிருந்தோமே. அதே மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே போய் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி டிஷர்ட்ஸு பேண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா வந்து என்னமோ டக்குன்னு 1 இயரில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தீபாவளி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் பீரோவே வந்து ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன். அப்போ தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தது. சரி அதனால இன்னும் ஒரு செட்டு எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துருந்தோம் அந்த டைமும். அதனால இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு செட்டு எடுத்து கொடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கேவ் பிராண்ட் எடுத்துருக்கேன். நான் இது ரியோ கேர்ள்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடினப்போ தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கிடச்சது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கினப்போ இந்த சில்வர் ஃபாயில் பிரிண்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக இது வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் போய் கையிலேயே துவைக்கலாமோ அப்படிலாம் பயந்துக்கிட்டே தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி கையில் வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சரி அப்படியே வச்சுருந்தா கரையாயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் அதை மட்டும் தனியாக போட்டு விட்டு போயிருந்தேன். பார்த்தா சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரி அப்படியே வந்துருச்சு. எதுவுமே பிரிண்டெல்லாம் போகலை, நல்லா இருந்தது. பிளாக் டிஷர்ட்லேயும் சென்டராக வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்களா. அதுவுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டப்போ வந்து போகவே இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. சைஸ்க்கு வந்து ஏஜை வச்சு 9 to 10 11 to 12 அப்படி மட்டும் இல்லாமல் சென்டிமீட்டர்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சென்டிமீட்டர் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு சைஸ் சூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹிப் போர்ஷனை பார்க்காம இந்த பேண்ட்டில் விட்டது என்னோட தப்பு தான். அங்கே வந்து அவங்க போட்டு காட்டுறப்ப சரி நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே. எனக்கும் தூரத்துலேருந்து பார்த்தப்ப பிடிச்சிருந்தது, அதனால ஓகேன்ட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது அதை கலண்டு விழுந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி உள்ள பாவடைக்கெலாம் எப்படி நாடா நம்ம போடும் கோப்போம் அதே மாதிரி தான் நடுவில் ஒரு சின்னதாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு உள்ள நார்மலாக நாடாவை கோத்து விட்டுட்டேன். ஆனால் அந்த நாடாலாம் முடிச்சு போகிறதெல்லாம் பாப்பாவுக்கு இன்னுமே வராது அப்படின்றதுனால வெளியில் எங்கேயாவது அவளை தனியாக போகிறப்பெல்லாம் அந்த பேண்ட்டை போட்டு விட்டோன்னா அவங்க சிரமப்படுவாங்க. அதனால் நான் கூட போகிற இடங்களுக்கு மட்டும் இந்த பேண்ட்டை போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பிங்க் கலர் பேண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப வந்து இந்த ப்ளூ வந்து அந்தளவுக்கு ரொம்ப லூஸாக கழட்டி விழுந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, போட்டுக்கலாம். அதனால் இதில் நான் எதுவும் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ணிக்கல. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு இப்போ பேண்ட்டா டிஷர்ட்டா இல்லை எதில் சைஸ் சூஸ் பண்ணி எடுக்கிறதுல நீங்கள் சிரமப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்க ஒல்லியாக இருக்காங்க, ஹிப்பில் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, பேண்ட்டு கழண்டு விழுதுன்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து அதுக்கு எப்படி பார்த்து ட்ரெஸ் எடுப்பீங்க? இல்லை சின்ன சைஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் நானும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்லேயும் இந்த ஒரு டிஷர்ட் அப்புறம் வந்து ஓவர் கோட் அது 2 மட்டும் நாங்கள் ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் இருந்தது 50%, 70%. அதுக்கப்புறம் கூப்பன் கொடுத்தப்ப இன்னுமே ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. அஜியோலாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி ஆஃபர் வர டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓவர் கோட் வந்து பாயிண்ட் கேவ் பிராண்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ போய் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறதுக்காக செக் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன். இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பாயிண்ட் கேவ் பிராண்டில் டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ரியோ கேர்ள்ஸ்லேயும் பேண்ட்டு ட்ரெஸ்லாம் வந்து நான் தனித்தனியாக அந்த நேம் போட்டு தான் சர்ச்சில் வந்து கொடுத்து பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக. டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்குறத விட அங்கே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்னா. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருந்தது. அவ்வளோதான். இதோட வந்து ட்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து முடியுது. இந்த ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, நீங்கள் ஏற்கனவே ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.